அசல கொண்ட டோல்கேட் கைலி சட்டை மீனா வந்து நைட்டி இங்க பாருங்க நம்ப மாட்டீங்க நைட்டி அம்மா பயங்கர மழையில நனைஞ்சிட்டோம் நைட்டி வழியே வரேன் சொல்லவங்க போய்க்கு இருக்கிறான் வந்து ஆத்துல போய் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அவங்க ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு இந்த ஒரு பைய இடையில ஓசி வாங்கிட்டு சாக்கு துணி நனைஞ்சு வேறு அப்புறம் நான் போய் போட்டு வர்றதுக்கு நாளைக்கு வரதுக்கு ஒன்றும் இல்லை கடவுளே போயிட்டு இருக்கோம் ரோட்டு மேல நிக்கிறேன்னால ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு திருவிழாவுக்கு போகிறோம் திருவிழாவை பற்றின விளாக் தான் பார்க்க போகிறீங்க யார் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ஸ்ருதியோட ஊருக்கு தான் போகிறோம் அங்கே போயிட்டு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் யார் யாரெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்றத இந்த விளாகில் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே நம்ம வந்துட்டோம் நான் வந்து பொங்கல் அன்னைக்கு அவங்க ஊரில் வந்து அவங்க அக்கா ஊர் அவங்க ஊர் கிடையாது அவங்க அக்கா ஊரில் வந்து திருவிழா அதனால் நம்மளை வந்து கூப்பிட்ருந்தாங்க நான் எவ்வளவோ சொல்லியிருந்தேன் இல்லை பாப்பா நம்ம வந்து வர முடியாது நம்ம காலையில் தான் கோட்டை மாரியம்மன் கோயில் போயிட்டு கணக்கம்பட்டி போயிட்டு நம்ம வர்ற வழியிலே மலையில் மாட்டிக்கிட்டோம் இந்த மாதிரி இங்கிட்டு மழை பெய்யுது அங்கிட்டு வர முடியாதுடா அப்படின்னு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது மழை நின்னதுக்கப்புறம் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணா வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அக்காலேருந்து அவங்க அம்மாலேருந்து எல்லோரும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளை மதித்து கூப்பிட்றாங்க நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் நம்ம ஊரில் கிளம்பும் போதே கலெக்டர் ஆஃபீஸ் தாண்டி மலையில் மாட்டிக்கிட்டோம் அதுக்கப்புறமா வர்ற வழியில் கொண்டு வந்த துணியெல்லாம் நனைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணா கடையில் வந்து ஒரு சாக்கை வாங்கி சாக்குக்குள்ளே துணிமணியெல்லாம் அந்த கட்டப்பையெல்லாம் போட்டு நம்ம வந்து போயிட்டுருக்கும்போது ஆத்தூர் பக்கத்தில் போயிட்டுருக்கும்போது நல்ல மலையில் மாட்டிக்கிட்டோம் நேராக என் தங்கச்சி வீட்டில் கொண்டு போய் வண்டியை விட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம் மழை வந்து நின்றுச்சு சரி இனிமேல் நம்ம வெயிட் பண்ண வேணாம் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நைட்டியோடய கிளம்பி வந்துட்டோம் வந்துட்டு வந்த உடனே நம்ம கொண்டு வந்த துணிமணிலாம் ஓரளவுக்கு காஞ்சு தான் இருந்துச்சு ஈரமாக இருந்தது ஓரளவு காய வச்சு நம்ம வந்து போட்டு கோயிலுக்குமே நம்ம வந்து கிளம்பிட்டோம் அங்கே போனோடனே கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டுக்கிறோம்மா அப்படின்னோம் நான் இவங்க ஸ்ருதி வீட்லேயும் சரி ஸ்ருதிங்க அத்தை வீடு அவங்க அக்கா வீடு எல்லாருமே ஒரே மாதிரி தாங்க இருக்காங்க ஒருத்தவங்க கூட முகம் சுளிக்காமல் பேசினாங்க எங்கள்கிட்ட அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பிட விட்டே சாகடிக்கிறாங்க அங்கே போனாவே எங்களை சாப்பிட விட்டே சாகடிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு உறவுனா போன வருஷம் கிடைச்சா பொக்கிஷமான ஒரு குடும்பம்னா நான் ஸ்ருதிங்க குடும்பத்தை தான் சொல்லுவேன் இந்த மாதிரி அன்பெல்லாம் கிடைக்க நாங்கள் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் நாங்கள் வந்து நைட்டு என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்னா இட்லி அப்புறம் கார சட்னி அதுக்கப்புறம் சாம்பார் தேங்காய் சட்னி அது இல்லாமல் முட்டைக்கோசு அப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணி போட்ட குருமா வச்சுருந்தாங்க சாப்பிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட வந்து வந்துட்டோம் இப்போ சப்பரம் வர்றதை தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க திருவிழாவை வந்து எப்படிலாம் அங்கே நடத்துனாங்க அப்படின்னு இந்த விளாக்குள்ளே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்
மாடிக்குவா சூப்பராக இருக்கும். இன்னும் வெயிட்டாக இருக்கும். இல்லை இல்லை இப்போ நம்ம வந்து சப்பரம் பார்த்துட்டோம். சப்பரம் வந்து இன்னும் போயிட்டுருக்கு. மணி பார்த்தீங்கன்னா 11 ஆயிடுச்சு. தம்பிக்கு வந்து தூக்கம் வந்துருச்சா, அதனால சரி அவனை தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். அப்படியே தண்ணியை திறந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், இது ஒன்றும் தெரியாது. நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு திருப்பி ஸ்ருதி எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு வீட்டை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கிட்ட சாமி வந்தாங்க. அங்கனக்குள்ள 2 சாமியை கும்பிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தோம். நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். தம்பி வந்து அழுதுகிட்டே இருக்கனால தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்காக ஸ்ருதி வந்து எங்களுக்கு ரூமை வந்து மேல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப ஸ்ருதி வந்து வீட்டு வீடா போய் வெங்காயத்தை வந்து உரிச்சு வச்சுட்டு வர போறாங்க. இந்த அழகு யாரு? இந்த அழகு யாரு? பாய் பாய். காலையில பாக்கலாம். தூங்க நாங்க போய் வெங்காயம் உரிச்சு காலையில பாக்கலாம். காலையில் நம்மளை யாருமே எழுப்பலை. நான் 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். நாங்கள் எந்திரிச்சதை பார்த்தோன்னே ஸ்ருதி வந்து எங்களுக்கு டீ வந்து கொடுத்தாங்க. டீ குடிச்சிட்டு நம்ம மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டோம். இன்றைக்கி வந்து சமைக்கிறதுக்கு வந்து எல்லாருமே வெங்காயம், இஞ்சி, அப்புறம் பூண்டு இதெல்லாம் உரித்தாங்க. இன்றைக்கி என்னென்ன சமைக்க போகிறாங்க அப்படின்னா ரத்த பொரியல், மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சில்லி சிக்கன், தயிர் வெங்காயம், அது இல்லாமல் குழம்பு வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு தேவையான வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி இதெல்லாம் உரிக்கணும்னு சொன்னாங்களா, அதனால் நம்ம போய் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். காலையிலேயே இட்லி, மட்டன் குழம்பு, ரத்த பொரியல், குடல் குழம்பு. குடல் குழம்பா? சரி எடுத்துக்கலாம். வந்து எல்லாத்துக்குமே இட்லி, குடல் குழம்பு, ரத்த பொரியல். மதியானத்துக்கு வந்து சிக்கன் கிரேவி, தயிர் வெங்காயம், பிரியாணி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ருதிங்க அம்மா தான் சமையல் மாஸ்டர். கிளம்பிட்டோம். நம்ம அவங்கள்ட்ட நம்ம போறோம்னு சொன்னா விட மாட்டாங்க. அதனால நம்ம கிளம்பிட்டு போய் கட்டப்பையோட நின்னா சரி அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்கல்ல, அதனால நம்ம அதுக்கு இறங்கி போயிட்டு இருக்கோம். இது வரைக்கும் படுத்து செல்லு நோண்டிட்டு இருந்தாங்க. நான் கிளம்புறேன்னு சொன்னோடனே சரி போறேன். தாங்கிச்சா நல்லா இருக்குமா? காஞ்சனா பேய் மாதிரி இருக்கு பாருங்க அந்த கண்ணு கீழே. நம்ம வந்து சில்லி சிக்கன் வந்து சாப்பிட்றோம். அதுக்கு வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு போட்டு கொடுக்க போது ஸ்ருதி தான் போட்டு கொடுத்துட்ருக்கான்.
எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். மாமா வந்து வெளியே உட்காந்துருக்காரு. திருப்பி இது இல்லாம பிரியாணி வேற சாப்பிடணுமா. இவங்க நம்ம வந்து கிளம்பிட்டு போனா நம்மளை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டு யார்ட்டுமே சொல்லாம கட்டப்பை தூக்கிட்டு வெளியே வந்துட்டோம். கட்டப்பை பிடிங்கி வச்சுட்டு சாப்பிட்டு தான் போகணும்னு உட்கார வச்சிட்டாங்க. வாங்க சாப்பிடலாம். ஆனா இங்க வந்தா எங்களை சாப்பிட விட்டே சாப்பிட சொல்றாங்க. வயிறு ஃபுல்லா வேணாம் வேணாம்னு சொல்ல சொல்ல முட்டை முட்டை கொடுத்து கொடுத்து சாப்பிட விட்டுறாங்க. ஜெஜி அப்படியா நல்லா இருந்துச்சா? என்ன சாப்பிட்ட? சூப்பரா இருந்துச்சா? மத்தியான சாப்பாடு வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சில்லி சிக்கன், தயிர் வெங்காயம். கண்ணுல இருக்க காஜல தொடங்க ரொம்ப கீழே இறங்கி போட்டீங்க. சரி போயிட்டுறேக்கா, பாய். அண்ணன்ட்ட சொல்லிருங்க, பாப்பா பாத்துக்குங்க, அப்பாட்ட சொல்லிருங்க. சரிக்கா, பாய். பாய். போயிடுறேங்கம்மா. எங்க அவங்கள காணோம் அந்த பிள்ளைல? அவங்க மேல ஒரு ஆள் இருக்கு, ஒரு ஆள் குளிக்குது. சொல்லிருங்க. செல்ல திறந்தாவே எல்லாரும் கத்துறாங்கப்பா. ஓடு. சரி போயிட்டுறோம், பாய். போயிட்டுறாங்கம்மா, பிள்ளைகள்கிட்ட சொல்லிருங்க. இப்போ நம்ம வந்து ஆத்தூர் போயிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா நேற்று நைட்டு நம்ம வந்து எங்கள் மழை ரொம்ப அதிகமாக பேசிச்சு அப்படின்னு எங்கள் பாப்பா வீட்டுக்கு தான் வந்திருந்தோம். வந்துட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நின்றுட்டு இருந்தோம், மழை நின்று போச்சு. அதனால் அப்படியே நைட்டியோட கிளம்பிட்டோம். அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே கிடக்கு, அதை எடுத்துகிட்டு போகலான்ட்டு இப்போ ஆத்தூர் போயிட்டுருக்கோம். வந்துட்டோம் ஆத்தூர். தங்கச்சி வீட்டில் வந்து இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இப்போ கிளம்பிட்டோம். செவ்வாய்மா, பாய். பாய் அஜி. மாமியார் வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம். தம்பியை விட்டுட்டு போனோம் அப்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.